முழுக்க முழுக்க கார்பரேட் தேர்தலாக மாறிடுச்சு. கார்பரேட் எலெக்ஷனே கார்பரேட் எலெக்ஷன். இனியெல்லாம் வந்து தேர்தல் நடத்துறதை விட மோடி டீச்சர்னு சொல்கிறது தான் நல்லா இருக்கும். அதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே வைக்கிறாங்க. என்னன்னா மொத்த வாக்குகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7,21,00,000 தான். பட் அதை தாண்டி வந்து வாக்குகள் வந்து பதிவாகிருக்கு. எலக்ட்ரோ ஓட்டிங் மிஷின் என்பது இது ஒரு பித்தலாட்டம் தான் இது அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன். நம்ம மட்டும் இல்லை, உலக நாடுகளே சொல்லிட்டு. ஒரு உள்துறை அமைச்சர் இப்படி ரகசியமாக தங்கி இருக்க வேண்டிய அவசியம் என்ன? சிசிடிவி கேமராலாம் மூடிட்டு யார் வராங்க யார் போகிறாங்கன்னு தெரியக்கூடாதுன்னா அப்போ இதில் ஏதோ ஒரு திருமுல் நடக்கும். இது தேர்தலுக்கு முன்னாடியே வச்ச குற்றச்சாட்டாகும். அவங்க ஒரு செட்டிங் உட்காந்துட்டாங்க. ஒரு சிஸ்டம் எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாடு இருக்குது. போலீஸு, நீதித்துறை, தேர்தல் ஆணையம். தேர்தலுக்கு முன்னாடி நெரட்டிவை செட் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க அமோக வெற்றி. எந்த மீடியா வந்து தெருவாக போயிட்டு மக்கள்கிட்ட நீ யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டானுங்க. ஒரு பேருக்கு சொல்லுங்க இல்லை. அடுத்து சுந்தரம் ஜனநாயகம்லாம் மலையேறி போச்சு. இப்போ முழுக்க வந்து சர்வாதிகாரம் மன்னர் ஆட்சி போல் இப்போ வந்து மோடி ஆட்சி நடக்குது. ஒன்று எதிர்த்துக்கோ, இல்லை ஆதரிச்சிட்டு போங்க. அதிமுக ஆதரிச்ச மாதிரி ஆதரிச்சுட்டு போங்க. திமுக வந்து வேஷம் போகிறதுல வந்து 2 முகமூடி வச்சுக்கோங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகமூடி, எதிர்கட்சி ஆயிடுச்சுன்னு இன்னொரு முகமூடி. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் திரு தடாரகியம் அவர்கள். அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பீகாரில் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமோக வெற்றின்னு சொன்னாவே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வெற்றி தானே. இனியெல்லாம் வந்து தேர்தல் நடத்துறதை விட மோடி டீச்சர்னு சொல்கிறது தான் நல்லா இருக்கும். அதில் சொல்லிட்டு போயிடலாம், அப்படியே சொல்லிட்டு போகலாம். ஏன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் முழுக்க வந்து பாஜக ஆணையமாக மாறிடுச்சு. அதை இப்போ இல்லைன்னு சொன்னால் தேர்தல் நேரத்தில் வந்து அமித்ஷா பேசின பேச்சுக்கள், மோடி பேசின பேச்சுக்களே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் விதிமுறைக்கு எதிரானது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த 10,000 பர் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து சில பகுதிகள், பெரும்பாலான பகுதிகள் பெண்களுக்கு வந்து ஊக்கத்தொகை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 10,000 ரூபாய் 25 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து இது வந்து ஒரு தேர்தல் விதிமுறைக்கு எதிரானது. அப்போ தேர்தல் ஆணையமே இணைஞ்சு பாஜக கூட செயல்பட்டா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே வைக்கிறாங்க. என்னன்னா மொத்த வாக்குகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7,21,00,000 தான். பட் அதை தாண்டி வந்து வாக்குகள் வந்து பதிவாகிருக்கு. ஆனால் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச டைமில் வந்து 65% தான் வாக்கு பதிவாச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் 7 கோடியே கிராஸ் பண்ணுற அளவுக்கான வாக்குகள் பதிவாகிருக்கு அப்படின்னாங்களா? யார் போட்டா ஓட்டு? இல்லை, இதை நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் வந்து அங்கே பிரச்சாரத்தை ராகுல் காந்தி ஓட் திருட்டின்னு பிரச்சாரத்தை எடுக்கும்போது மக்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பு, சாதாரணமான வரவேற்பு இல்லை. இத்தனைக்கும் வந்து அந்த மாநிலத்தின் துணை முதல்வர் இருந்த அவர் 10 காரோட போறாரு பிரச்சாரத்துக்கு. ஒரு இடத்துல நிப்பாட்டி அவரை வந்து விரட்டிட்டு அவருடைய 8 காரை எரிக்கிறாங்க. மக்கள் எரிக்கிறாங்க. நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் போற இடத்துல வந்து செருப்படி வாங்கினாங்க. மக்களே விரட்டி அடிச்சாங்க, வராதிங்கன்னு. அப்படி ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்ப்பையும் இருந்துகிட்டு இவங்களுக்கு எப்படி இவ்வளவு வாக்குகள் கிடைக்குதுன்றது தான் இது ஆகுது. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது என்னன்னு சொன்னால், இந்த எலக்ட்ரோ இவிஎம் மிஷின், எலக்ட்ரோ ஓட்டிங் மிஷின் என்பது இது ஒரு பித்தலாட்டம் தான் இது அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன். நம்ம மட்டும் இல்லை, உலக நாடுகளே சொல்லுது. அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற வல்லரசுகளே வந்து இந்த ஓட்டிங் மிஷினை பயன்படுத்துறதில்லை. அப்போது அவங்க ஆரம்பிக்கப்பட்ட ஜப்பான் கூட ஓட்டு மிஷினை பயன்படுத்துறதில்லை. இப்போ என்னடான்னா இந்தியா இதை பிடிச்சிட்டு இருக்கு. ஆனால் வாக்குச்சீட்டு முறை என்பது அதில் வந்து அவ்வளோ குளறுபடிகள் வராது. வரும், அதுலேயும் கூட பிரச்சனைகள்லாம் இருக்கு. சொல்ற ஒரே ஒரு விஷயம் வந்து கவுண்டிங்க்கு டிலே ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. ஆனால் இவங்க வந்து இப்போ நீங்கள் எலக்ட்ரானிக் மிஷினில் வச்சு நீங்கள் பண்ணால் கூட அதுக்கு அவங்க கவுண்ட் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கிற நாட்களாக இருக்கட்டும், சொல்றது ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து ஒரு சில நாட்கள் எடுத்துக்கிறாங்களே, அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அது பெஸ்ட்டு தானே. இல்லை, இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் முடிஞ்சு ஒரு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் வரையும் எவ்வளோ ஓட் போலிங் ஆச்சுன்னு சொல்லி இன்னும் தேர்தல் ஆணையம் வெளியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுக்கு கூட ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்கவே இல்லையா? நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கணும், போடா அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. பொதுவான ஒரு கருத்து கூட சொல்லியிருந்தாங்க, 65% வரைக்கும் ஓட் வந்து போலிங் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஒட்டுமொத்த வாக்குகள் எண்ணிக்கை இருக்குல்ல, ஸோ அதை தாண்டி அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை இருக்குல்ல, அதை தாண்டி வந்து வாக்கு பதிவாயிருக்கு, அந்த எண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, அதை எல்லாமே டோட்டலி ஃபெயிலியர் தான். நாம மட்டும் சொல்லலை.
இப்போ வந்து பீகார்ல ஒரு ஹோட்டல்ல வந்து தங்கியிருக்காரு அமித்ஷா. அங்க வந்து சிசிடிவி கேமராக்கெல்லாம் வந்து சீல் வச்சு 2 நாள் அங்க தங்கியிருக்காரு. அப்போ யார் யாரை ரகசியமா சந்திச்சாரு? என்ன விஷயம்? நான் சொல்லல. இப்ப செய்தி தொடர்பாளரே சொல்றார். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் போய் அந்த ஒவ்வொரு சிசிடிவி கேமராவையும் சொல்றாரு. இந்த ஹோட்டல்ல 2 நாளா தங்கியிருக்காரு. ஒரு உள்துறை அமைச்சர் இப்படி ரகசியமா தங்கி இருக்க வேண்டிய அவசியம் என்ன? கண்டிப்பா. சிசிடிவி கேமராலாம் மூடிட்டு யார் வராங்க, யார் போறாங்கன்னு தெரியக்கூடாதுன்னா, அப்ப இதுல ஏதோ ஒரு தில்லுமுல் நடக்குது. இது தேர்தலுக்கு முன்னாடியே வச்ச குற்றச்சாட்டாகும். கண்டிப்பா. இப்ப பீகார்ல எலக்ஷன் முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்ச ரிசல்ட்டும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டெல்லியில மோடி அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் ஒண்ணு குடுத்திருந்தாரு. ஒரு சூளுரைன்னே சொல்லலாம். அந்த மாரி இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து மக்களோட மனச வந்து திருடிட்டோம். மக்கள் மனச நாங்க திருடுனதுனால தான் அந்த ஓட்டு எல்லாமே எங்களுக்கு சாதகமா வந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்த எலக்ஷன் வரப்போற தமிழ்நாடு, கேரளாவிலயும் நாங்க இதே மாரி என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெறும். நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்ல முக ஆட்சி அமைப்புன்னு சொன்னா, அதான் இந்த ஃபார்மேட்ட கடைப்பிடிப்பாங்க அவங்க. இது வந்து உண்மையில வந்து தூக்கி எறியணுங்க. மக்கள் புரட்சி வரணும். மக்கள் புரட்சி வந்து இவிஎம் எலக்ட்ரா ஓட்டிங் மிஷின் வந்து புறக்கணிக்கணும்னு சொல்லி மக்கள் புரட்சியை ஏற்படுத்தினாங்கன்னா, இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, அவங்க ஒரு செட்டிங் உட்காந்துட்டாங்க. ஒரு சிஸ்டம் எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. போலீஸு, நீதித்துறை, தேர்தல் ஆணையம், எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்போ அந்த மக்கள் ஓட்டு போட்ட மிஷின் எடுத்துட்டு போய் வச்சா கூட, அத கூட இலகுவா மாத்துறதுக்கு உண்டான எல்லா செட்டப்பும் அவங்ககிட்ட இருக்கு. நீங்க அதுக்கு மீறி என்னதான் கூச்சல் போட்டாலும், எதிர்க்கட்சிகள் என்னதான் ஸ்ட்ராங்கா கூச்சல் போட்டாலும், அது பெரிய அளவு எடுபடி ஆகலையே. மீடியாவே அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லைங்களா? கண்டிப்பா. முழுக்க முழுக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அவங்ககிட்ட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆஜ்தக், என்டிடிவி கூட இப்போ வந்து ஓரளவுக்கு நேர்மையா இருந்தது. இப்போ அதானி வாங்கினதுக்கு அப்புறம் அது முழுக்க பாஜகவுடைய ஊதுகுழலா மாறிடுச்சு என்டிடிவி கூட. கண்டிப்பா. நிச்சயமா. மாறிச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, ஊடகங்கள் அதுக்கேத்த மாரி ஒரு நெரேட்டிவ பாருங்க. தேர்தலுக்கு முன்னாடி நெரேட்டிவ செட் பண்றாங்க பாருங்க. இவங்க அமோக வெற்றி, அமோக வெற்றி, அமோக வெற்றி. அப்ப இவங்க செட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மீடியாவுல அப்படி குடுக்குறாங்க. எந்த மீடியா வந்து தெரு தெருவா போயிட்டு மக்கள்கிட்ட நீ யாருக்கு ஓட்டு போட்டன்னு கேட்டானுங்க. ஒரு பேரை சொல்லுங்க இல்ல. எல்லாருமே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்க. ஒரு நெரேட்டிவ் இப்படி உருவாக்குன்னா, அப்படி உருவாக்குறாங்க எல்லா ஊடகங்களும். நீங்க சொல்றத பார்த்தா நாட்டுல வந்து இந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்ல. இல்ல. கருத்து சுதந்திரம், ஜனநாயகம்லாம் மலையேறி போச்சு இப்போ. இப்ப முழுக்க முழுக்க வந்து சர்வாதிகாரம், மன்னர் ஆட்சி போல இப்போ வந்து மோடி ஆட்சி நடக்குது. அப்படிதான் நீங்க சொல்லணும். அந்த அடிப்படையில் தான் பீகார் தேர்தல். இந்த தேர்தல் கூட தேவையில்லாம மக்களுடைய வரிப்பணம் வேஸ்ட் ஆக்குறதோட, அவங்க வந்து அவங்க பாஜக யாரை நினைக்கிறதோ, ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு எப்படி ஆளுநரை நியமிக்கிறாங்களோ, அதே மாரி முதல்வரை நியமிச்சிடலான்றது தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னு சொன்னா தேர்தல் கண் துடைப்பு நடக்கும். கண்டிப்பா. இன்னொரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இப்போ எல்லா மாநிலங்கள்லயும் போயிட்டு பெரிய பெரிய கட்சிங்களுக்கு வந்து தேர்தல் யூக வகுப்பாளரா இருந்தார்ல பிரசாந்த் கிஷோர். அவரும் வந்து அங்கே ஒரு கட்சி ஆரம்பிச்சு பீகார்ல நின்னாரு. அவரோட கட்சி மிக மிக ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு வந்து அவர் வீக வகுப்பாளரா இருக்காரு. ஸோ இப்போ இவரோட செயல்பாடு நீ எப்படி இருக்க போகுது? அவர் யூக வகுப்பாளர் இருப்பாரா இல்ல அவர் ஓரம் கட்ட போறாங்க? யூக வகுப்பாளர்கள் வந்து ஒரு பெரிய கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. பூத் கமிட்டி உட்பட எல்லா கட்டமைப்பும் கம்ப்ளீட்டா இருக்கு. அதுல வந்து வகுப்பாளர் போய் காசை வாங்கிட்டு அதை இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்போ அந்த வெற்றி தோல்வி என்பது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாருங்க, நான் வேக அமைச்சு கொடுத்தேன் அது வெற்றி. இப்போ திமுகவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கடந்த தேர்தல் வகுப்பாளர் இருந்தாரு. திமுகவுக்கு வந்து ஓட் பேங்கே இல்லை, ஒரு பூத் கமிட்டியே இல்லை, ஒரு கட்டமைப்பே இல்லைன்னு சொன்னா அவன் என்னதான் வீகம் வகுத்து கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது. புரியுதுங்களா இல்லையா? கண்டிப்பா. அதே மாதிரி மம்தா பானர்ஜிக்கு வந்து வீகம் வகுத்து கொடுத்தா அதனால ஜெயிச்சாரு இப்படி சொல்லலாம். ஆனா எல்லாருக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு கட்சியில். அந்த பூத் கமிட்டி உட்பட எல்லா கட்சியும் கட்டமைப்பு உள்ள கட்சிக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து வளர்ப்பாங்க. இவரே தேர்தல் நின்னா யார் ஓட்டு போடுவா? இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க கார்பரேட் தேர்தலாக மாறிடுச்சு. கார்பரேட் எலெக்ஷனே கார்பரேட் எலெக்ஷன். சாதாரணமா மக்கள் சேவை செய்யக்கூடிய மக்கள் பணியாளர் யாரும் தேர்தல் நின்று வெற்றி பெற்று எம்எல்ஏவோ எம்பியோ ஆக முடியாது. பல கோடி வச்சிருக்க பாக்கெட்ல, நீ எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். கோடிகள் இல்லையா அவங்ககிட்ட? தெரு கோடிக்கு போய் என்ன பிச்சை எடுப்போடா அப்படின்றது தான். நீ மக்களுக்காக பணி செஞ்சு மக்களுக்காகவே செயல்பட்ட செயல்பாட்டர்கள் எம்எல்ஏக்கள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களான காலமெல்லாம் மலையேறி போச்சு. இப்ப முழுக்க முழுக்க 100 விழுக்காடு. இப்ப திமுகவை எடுத்தீங்க, யாரு சாதாரணமான ஆள் இருக்கா சொல்லுங்க? முழுக்க முழுக்க வந்து எல்லாருமே இருக்கிற மாதிரியான ஆட்களா தான் இருக்காங்க. அப்படிதான் இருக்காங்க. இப்ப 40 எம்பி திமுக கூட்டம் வந்து ஜெயிச்சு போனாங்க. எல்லாருமே பாருங்க, குறைஞ்சது
ஒரு 10-20 கோடிக்கு மேல இப்ப நான் சொன்ன விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குது, ரவிக்குமாரோ இல்ல அண்ணன் திருமாவளவனோ, இப்ப அவங்க கூட ஒரு 25, 30, 50 கோடிக்கு அதிபதிகளா தான் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. மற்ற திமுக சார்பா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் 500 கோடி, 1000 கோடி இப்படி வச்சுக்கிட்டு, அது மேற்கொண்டு என்ன சம்பாதிக்கணுன்ற ஒரு எய்ம்ல தான் போறாங்க. அதே மாரி கார்ப்பரேட் தேர்தலா மாறிடுச்சு. தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் கார்ப்பரேட் தேர்தலா மாறிடுச்சு. எப்போ மக்கள் தேர்தலா வருதோ, அப்பதான் மக்களுக்கு உண்டான பணிகள் செயல்படும். இப்ப பிஜேபியோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அவங்க சொன்னாங்கன்னா, எஸ்ஐஆர் வந்து உடனே அமல்படுத்தணும். ஸோ இந்த வாக்கு திருட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க தான் ஆரம்பிச்சு விட்டாங்க. ஆனா அந்த பீகார்ல அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நடைமுறைப்படுத்தின மாதிரியே தெரியல. ஆனா வாக்கு திருட்டுங்கிறது அமோகமா அங்க நடந்திருக்குங்கிறது தான் எல்லாரோட குற்றச்சாட்டா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அந்த வாக்கு எஸ்ஐஆர்ன்றதே இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, வாக்கு திருத்த சட்டம், புதிய வாக்கு திருத்த சட்டம்ன்றோம். அந்த புதிய வாக்கு திருத்த சட்டமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய குளறுபடி இருக்கு. திமுகவை எடுத்துங்க, கடுமையா எதிர்க்கிறாங்களா இல்லையா? கடுமையா இருக்கு. வாக்கு திருத்த சட்டத்தை கடுமையா இருக்கு. சரி எதிர்க்கிறீங்க சரி. உங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எதுக்காக அத வேலை செய்யணும்? புறக்கணிங்க. மாநில அரசு அதிகாரிகள் புறக்கணிச்சாங்கன்னா, தேர்தல் ஆணையம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா முழுக்க முழுக்க நீங்க உங்க அதிகாரிகள் வந்து வேலை செய்றாங்க. ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரும் ஒவ்வொரு வீடியோ வெளியிட்டு, இந்த எஸ்ஐஆர் வந்து அவசியமானது. இது போலி வாக்காளர்கள் வந்து நீக்கப்படுவாங்க. இறந்த வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க. இது வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக, நீங்க இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி, நீங்க எடுத்துட்டு போய் குடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கலெக்டரும் வந்து மாவட்ட ஆட்சியரும் வந்து வீடியோ வெளியிடுறான். இதெல்லாம் தமிழக முதல்வருக்கு தெரியாதா? இன்னொரு அப்புறம் நீங்க விஷயம் வந்து எஸ்ஐஆருக்கு ஒரு பக்கம் எதிர்த்துக்கிட்டு ஒரு பக்கம் எஸ்ஐஆருக்கு எதுக்குறாங்க. அவங்க கட்சியிலே இருந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு குழுவை ஒண்ணு நியமிச்சுட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அவங்களே ஒரு அது குழு அந்த வச்சிருக்காங்க. வேலையும் செய்றாங்க. செய்றாங்க. அந்த வேலையும் செய்றாங்க. பொதுவா எல்லா கட்சியிலுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. குறிப்பா இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினது யாரு? ஆளுங்கட்சி. அதாவது திமுக. சோ அவங்க தான் வந்து இதுக்கு எதிரா நின்னாங்க. இப்ப அவங்களே வந்து அவங்க கட்சியில இருந்து ஒரு குழு அமைச்சு மக்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இது என்ன ரெட்டை வேடம் அது? எனக்கே புரியல. இந்த எஸ்ஐஆர்ல So, வந்து அதான் தமிழ்நாட்டுல சொல்றேன். வந்து இதான் ஒரு நிலைப்பாடு ஸ்ட்ராங்கா ஏதாவது இருக்கணும். ஒண்ணு எடு. ஒண்ணு எதிர்த்தையா எதிர்த்துக்கோ. இல்லையா ஆதரிச்சீங்களா? ஆதரிச்சுட்டு போங்க. அதிமுக ஆதரிச்ச மாதிரி ஆதரிச்சுட்டு போங்க. அவ்வளவுதான். சாப்டர் க்ளோஸ். அப்போ நான் எதிர்க்கிறேன். எஸ்ஐஆருங்கிறது கட்டாயம் தேவையான ஒரு விஷயம் தான். அது ஒவ்வொரு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடைமுறையில் இருந்தது தான். கடந்த 20 வருடமா அந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தாம வச்சிருக்காங்க. இப்ப அவசியம் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு சரியான முறையில் நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை தானே பார்க்கணும். அது எதுக்குறதுல நியாயமற்ற செயல் தானே. இல்ல அதான் சொல்றேன். உண்மையிலே வந்து எதிர்ப்பது நியாயமற்ற செயல் தான். அது சரியான ஆனா அதுல வந்து சில கண்டிஷன் வந்து ஆபத்தாதாரமா இருக்கு. இப்ப எப்படின்னு சொன்னா, என்னுடைய ஓட்டு லிஸ்ட்ல என் பேர் இருக்கு. இப்ப நான் சொல்றேன் அதுல பதிவு பண்றேன்னா, எங்க அப்பா பேர் வரும் கேட்குது. அப்ப எங்க அப்பா எங்க ஓட்டு போட்டாரு. எங்க அம்மா எங்க ஓட்டு போட்டாங்க. ம். புரியுதுங்களா? அந்த ஓட்டு சாவடி என்ன? அந்த ஓட்டு பகுதி என்ன? அது எந்த பகுதி? இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன், என்னுடைய ஓட்டு என்னுடைய பேர் என்ன? எங்க அப்பா பேர் என்ன? அம்மா பேர் என்ன? நீங்க எங்க இருக்கீங்க? கூட்டு குடும்பமா? இது வந்து ஒரு ஃபார்ம்ல கேட்டாங்கன்னா லாஜிக்கா ஏத்துக்கலாம். ஆனா, இப்ப என்னுடைய குடும்பத்தார் யார் யார் எங்கெங்க வாக்களிக்கிறாங்களோ, ம்ஹும். அந்த வாக்குச்சாவடி எண் முதல் கொண்டு அது குறிப்பிடணுன்றாங்க எப்படி தெரியும் ஃபார்ம்ல. எல்லாருக்கும்? அதுதான் சொல்றேன். இப்ப அப்பனும் புள்ளையும் சண்டையா இருக்கும். அப்பா வேற எங்கேயோ குடும்பம் இருப்பார். புள்ளை எங்கேயோ குடும்பம் இருப்பான். ம். உதாரணத்துக்கு சொல்றேன் நானு. அப்போ நான் வந்து பதிவு பண்றேன்னு சொன்னா, அந்த ஃபார்ம் ஃபில் பண்றேன். இந்த மாரி குளறுபடி இந்த எஸ்ஐஆர்ல இருக்கு. இன்னொரு விஷயம் கூட சொல்றாங்க. என்னன்னா, தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன அப்படின்னா, இவங்க இந்திய பிரஜையா, இவங்களுக்கு வந்து வாக்குரிமை இருக்கா, இவங்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கான உரிமையை கொடுக்கறது, அந்த அடையாள அட்டையை கொடுக்கறது. இதுதான் தேர்தல் ஆணையத்தோட வேலை. இவர் இந்திய பிரஜையா இல்லையான்னு சொல்லிட்டு சோதனை பண்றது வந்து தேர்தல் ஆணையத்தோட வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆமா. குற்றச்சாட்டு இருக்கு. அது வந்து அசாம்லயும் பீகார்லயும் அந்த ஒரு வேலையை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அது தவறு தானே. இல்ல நிச்சயம் தான். ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை என்னன்னு சொன்னா, அதாவது மனு குடுத்தோம்னா, வாக்காளர் அடையாள அட்டை குடுக்கணும். அவ்வளவுதான். அது வந்து உண்மையானவங்களா இல்லையான்றது போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். இன்டெலிஜென்ஸ் தான் அதுக்கு வேலையே அவங்க தான் பார்க்கணும். உள்துறையோட வேலை. அது வேலை, அதுதான் உள்துறை அவங்க. வேலை. ஆமா. அப்போ இத தேர்தல் ஆணையம் வந்து இவங்கயே வந்து மெனக்கட்டு 2வது வந்துங்க அப்படி என்னங்க பார்டர்லாம் திறந்து போட்டு இருக்கா? எவன் வேணாலும் வெளிநாட்டுக்காரன் வந்து இந்தியாவுல வந்து பிரஜை ஆயிட்டு அவன் ஓட்டு உரிமை வாங்குவான். ஒண்ணும் பண்ணுவாங்க. பீகார்ல இருக்கவன் தமிழ்நாட்டுல வாங்குவான். தமிழ்நாட்டுல இருக்கவன் பீகார்ல வாங்குவான். பொழப்பு தேடி போய் அவன் வேலை வாய்ப்பேன் அங்கேயே இருந்துட்டாங்கன்னா, அப்ப நம்ம இனி ஊருக்கு போக மாட்டேன்ற ஒரு நிலை வந்ததுன்னு சொன்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இங்கேயே ஓட்டு ஐடியாவும் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்குவானே தவிர, வேற எந்த நாட்டுல இருந்தெல்லாம் வரமாட்டான். இதே திமுக இப்ப சொல்லுது, வட இந்தியர்கள்லாம் வந்து இங்க வாக்காளர் பட்டியல்ல பேர் சேர்க்கறதுக்காக தேர்தல் ஆணையம் முயற்சிக்குது. நான் சொல்றேன் 1900
2000 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, திமுக வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில பிட் நோட்டீஸ் போடுவாங்க. எதுக்கு நீ ஹிந்தியில பிட் நோட்டீஸ் போட்ட? அப்பவே வாக்காளர்கள் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்திலேயே வந்து ஒரு இந்திய பிரஜை வந்து எங்க வேணா இருக்கலாம். எங்க வேணாலும் வாக்குரிமையை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து ஓட்டு செலுத்தலாம். இதுல வந்து அந்த சட்டம் ஆரம்பத்துல இருந்து தான் இருக்குது. இப்ப கொண்டு வந்தது கிடையாது. அதை வந்து அவங்களுக்கு சாதகமா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இல்ல, முயற்சி நான் என்ன பண்ணிருக்காங்க. சொல்றேன், இப்ப திமுக சொல்றாங்க இல்லையா? இப்ப வட இந்தியர்கள்லாம் கொண்டு வந்து பாஜக தமிழ்நாட்டுல வாக்காளர் பட்டியல் சேர்க்கிறேன். இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க எஸ்ஐஆர். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இது ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க இந்தியில இது துண்டு பிரசவம் பண்ணி வெளியிட்டீங்க. தேர்தல்ல எங்களுக்கு ஓட்டு போடுன்னு. அப்ப இந்தியிலன்னா அப்ப அவங்க ஓட்டு வாங்கிட்டாங்க, வாக்காளர் ஆயிட்டாங்க இல்லையா? ஆயிட்டான். இப்ப சௌகார்பேட்டெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம சேகர் பாபு ஹிந்தியில தான் பேசுவார். அங்க போன இப்ப சமீபத்தில் கூட பேச நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப சௌகார்பேட்டு வாக்கு போறவங்க எல்லாம் வட இந்தியர்கள் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தொகுதிகளே இருக்கு. இந்தியில அதாவது வட இந்தியர்கள் அதிகமா வசிக்கிற தொகுதிகள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேட்பாளர்களே அங்க நிறுத்துறாங்க. இப்ப சமீபத்துல திருப்பூர் பக்கத்துல, கோயம்புத்தூர் ஏரியாவுல அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வட மாநிலத்தவர்கள் தான் இருக்காங்க. இல்ல, இப்போ நம்ம வந்து இந்த இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல் நடந்ததுல, அந்த ஒரு 2 தெருக்கு வந்து இந்தியில தான் திமுக காரன் பெட் நோட்டீஸ் பங்கு வச்சான், பகிர்ந்தான். அப்பெல்லாம் தெரியலையா அவங்களுக்கு? அப்பெல்லாம் அவங்க வாக்காளர் ஆயிட்டாங்க, வேற மாநிலத்துக்காரங்க இங்க வந்து வாக்காளர் ஆயிட்டாங்கன்றது திமுகவுக்கு தெரியாதா? இதுதான் என்னுடைய கேள்வி. புரியுதுங்களா? அதுவும் எல்லாமே தெரியும். எல்லாம் வேஷம் போடுது. திமுக வந்து வேஷம் போடுறதுல வந்து 2 முகமூடி வச்சுக்கோங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு முகமூடி, எதிர்கட்சி ஆயிடுச்சுன்னு இன்னொரு முகமூடி. எதிர்கட்சியாக இருக்கும்போது போடுற முகமூடி இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் மக்களுக்கான முகமூடி. ஆளுங்கட்சியா இருக்கும்போது போடுற முகமூடி முழுக்க முழுக்க வந்து ஊழல் பண்ணி மக்களை ஏமாத்துறதுக்கான முகமூடி. இதுதான் திமுக. அப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது இருந்த அந்த முகமூடியை வந்து கழட்டி வச்சுட்டு வந்துருவாங்க. கட்டேஷன். ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் விஷயத்துல வந்து ரொம்ப இதுவா இருப்பாங்க. இப்போ அவங்க கையில எடுத்திருக்க அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக எதிர்ப்பு அரசியல். ஆனா பாஜக அவங்களோட இப்ப செயல்பாடுகள் எல்லாமே பாஜக கூட ரகசிய கூட்டணியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ரகசிய கூட்டணி இல்ல. RSSக்கு மாசம் கப்பம் கட்டுறதே திமுக தான் கட்டுது. பாஜகவுக்கு கட்டுறாங்க, அது ஆளுங்கட்சி. RSSக்கே தமிழ்நாட்டுல வந்து இவங்க வந்து மந்த்லி சந்தா திமுக கொடுக்குது. இல்லைன்னு சொல்லுங்க திமுக காரங்க. தலைமையிலேருந்து திமுக பெருந்தொகை வந்து RSSக்கு மாசம் சந்தா போகுது. பாஜகவுக்கு கொடுக்குறாங்க. அது கப்பம், அது கட்டி தான் ஆகணும். அது மத்திய அரசு கட்டலைன்னா அப்பப்போ ஊழல் விஷயம் அமலாக்கத்துறை அனுப்பி அவன் மிரட்டுறான். அது வேற விஷயம். இப்போ கூட வந்து நம்ம KN நேரு உடைய விஷயத்துக்கு அனுப்புனாங்க இல்லையா? அது அடிக்கடி இந்த மாதிரி அது அமைச்சர்களா இருக்கவங்க யாருமே இப்போ சோதனை பண்ணுவாங்க. இப்ப KN பண்ணாங்க, இவரோட பொன்முடி பண்ணாங்க. இது மாதிரி வரிசையா எல்லாருமே பண்ணாங்க. உதயநிதியை சார்ந்த நபர்கள்கிட்ட எல்லாம் போய் இந்த மாதிரி சோதனைகள் நடந்துச்சு. இவங்க அந்த மாதிரி சோதனை நடந்துச்சுன்னா அவங்களே நேரா டெல்லிக்கு போவாங்க. இல்ல கட்சியில இருந்து ஆஃப் ஆயிடும் பாருங்க. அதான் போனாங்கன்னா உடனே ஆஃப் ஆயிடுது. இங்க இருந்த இப்ப விஷயம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. விஷயத்தை KN நேரு என்ன சொல்றாரு, பாஜக வந்து திமுக மிரட்டி பாக்குதுன்னு சொல்றாரு. சுமாரா ஒரு 352 பக்கங்கள் கொண்டது தான் டிஜிபிக்கு அனுப்பிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. அதுல வந்து உங்களுடைய PA 5 பேரு உடைய போன் நம்பர்ல இருந்தோம், உங்க PA 5 பேர் வீட்டில இருந்து நாங்க சோதனை போட்டதில் கிடைச்ச ஆவணங்கள் அடிப்படையில் எத்தனையோ கோடி, பல கோடி ரூபாய் நீங்க ஊழல் பண்ணியிருக்கீங்க, அம்பலமாயிருக்கு அப்படின்றது அந்த இது டிஜிபி விசாரிச்சு நீங்க வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி தான் டிஜிபி அனுப்பிச்சிருக்கு. இப்போ இதுக்கு ஒரே வார்த்தை பத்திரிகையாளர் மத்தியில KN நேரு என்ன சொல்றாரு, அது வந்து பாஜகவுடைய இது சதி திட்டம், அது திமுகவை மிரட்டுவதற்காக செய்யுது அப்படின்னா. அப்ப திமுக மிரட்டுறதுக்காக பாஜக செய்யுதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? கோர்ட்டில் கேஸ் போடணும். நான் சுமாராக ஒரு 50 வருஷமா பொது சேவையில் இருக்கேன், அமைச்சராக இருந்திருக்கேன், சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கேன், பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கேன், ஒரு கட்சியின் மூத்த தலைவராக இருக்கேன். நான் என் மீது இந்த அமலாக்கத்துறை இப்படி 352 பக்கம் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகைன்னு சொல்லி அனுப்பி என்னுடைய பேருக்கு அவமானமாக இருக்கு. அதனால ஒரு 500 கோடி கேட்டு ஒரு 1000 கோடி அமலாக்கத்துறை மீது நீ வழக்கு போட வேண்டியதானே? கண்டிப்பா போடலாமா இல்லையா? போடலாம், கட்டாயமா. ஆனா அதை விட்டுட்டு இது வந்து அரசியல் ரீதியா அவங்க வந்து போடுறாங்க. ஆக்சுவலா இவங்க கிட்ட நிறைய தவறு இருக்கு. அவங்க பிஜேபி சார்பில் இவங்க கொள்ளை அடிக்கிறானுங்க, அதை பாஜக பயன்படுத்துதுங்க. அதான் நடக்குது. சிம்பிளா அதான் நடக்குது. அனுபவ ரீதியா பல்வேறு விடயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்க கொடுத்த அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி.